விஜய் பண்றது ஒரு அற்பத்தனமான அரசியல். நான் பேசுறேன், இதை வந்து துண்டிக்காம போறீங்களா? போடுங்க. அதாவது நாம் தமிழக கட்சி இந்த 15 ஆண்டு அந்த களத்தில் நிற்கிறோமா? காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மின் தகவரம், ஸ்டெர்லைட்டு, அணுவுல, அணுக்களி மையம், கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், மிக்சாம் புயல், நிவர் புயல், வர்தா புயல், எல்லாத்தையும் களத்தில் நிற்கிறோமா? நாம் தமிழக கட்சிக்கு ஊடகங்கள் வந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்தது கிடையாது. நீங்கள் நாம் தமிழக கட்சி 15 ஆண்டாக இந்த களத்தில் நிற்கிறோம். நாம் தமிழக கட்சி குறித்து இந்த காட்சி ஊடகங்களில் மிஞ்சி போனால் ஒரு 30 வாதம் தான் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த 15 ஆண்டுக்கும் சேர்த்து நாம் தமிழக கட்சி குறித்து விவாதங்கள் எடுக்கப்படாது. நாம் தமிழக கட்சிக்கு வந்து எல்லா வாதங்களுக்கும் அழைப்பு எடுக்கப்படாது. ஏன்னா நாம் தமிழக கட்சி பொதுக்கூட்டம் நடத்தும். எந்த தொலைக்காட்சி நேரலையாக போடாது. நேரலையாக அண்ணன் பேசுகிறாரா நேரலையாக போடாது. ஆனால் விஜய் ஒரு கூட்டம் போடுறாரு. ஏன்னா நடிகர்னா அந்த ஊடகங்களுக்கு வந்து ஒரு அலாதி புரியும். அப்போ அவர் கூட்டம் போடுறாரா, இந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்துக்கு போகிறாரா, அந்த போகிற நேரத்தை கூட பின்னணி இசையோட பாட்டை போட்டுட்டு அதை ஊடகங்கள் படம் பிடிக்கும். இப்ப கூட வந்து திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் வந்து வராரு அப்படின்னா அந்த டிபேட் வந்து பாக்குறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். சோ இப்ப அதுதான் சொல்றேன், ஊடகங்கள் வெளிச்சம் கொடுக்கலன்னு நீங்க சொல்லும் போது ஊடகங்கள் வெளிச்சம் கொடுக்காம திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் வெளியில தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? நான் கேட்கிறேன். நீங்க அதாவது நாம் தமிழக கட்சியோட பொதுக்கூட்டங்கள்ல நான் 10 அதாவது என்ன 2012 டிசம்பர் 15 ஆரம்பிச்சு இப்ப 2025 இந்த இவ்வளவு நாள் நான் பொதுக்கூட்டங்களில் பேசி வர்றேன். ஊடகங்கள் வந்து அப்படி தூக்கியெல்லாம் பிடிக்கல. நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஊருகா போல ஊடகங்கள் கொஞ்சம் ஒன்று தொட்டுக்கும். அந்த இடைவெளியில் போய் பேசி அங்கே கவனம் பண்ணி அங்கே செய்தியை கொண்டு போய் சேர்த்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போறதா வச்சாரு. ஊடகங்கள் எத்தனை தொலைக்காட்சி விவாதங்கள், எத்தனை ஊடக வெளிச்சம். அதே போல கமலஹாசன் கட்சி தொடங்குறப்ப வீட்டிலேருந்து அவர் இப்போ அந்த கூட்டத்துக்கு போற வரைக்கும் எல்லாமே நேரலை செய்யப்படும். நாம் தமிழக கட்சிக்கு அந்த அளவுக்கு என்னைக்கு கொடுத்தீங்க? இந்த கேள்வியை திரு சீமான் அவர்கள் பத்தியில நானே கேட்டிருக்கேன். முன்னணி பத்திரிகை நிறுவனம் அடுத்த 2026 காலம் எப்படி இருக்குங்கிறப்ப அதுல சீமான் அவர்களோட புகைப்படமே இல்லங்கிறத உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிற கேள்வி திரு சீமான் அவர்களிடமே நானே கேட்டிருக்கேன். நான் இதை வந்து தவறோ நீங்க சொல்றது வந்துட்டு இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கல. எனக்கு தெளிவான புரிதல் உண்டு. அதாவது இந்த ஊடகங்கள் வந்து ஜனநாயகத்தோட நான்காம் தூண் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டாலும் ஊடகங்கள்ங்கிறது முதல்ல ஒரு நிறுவனம். அங்க இருக்கக்கூடியவங்க பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் தாண்டி அவங்க ஊழியர்கள். அந்த ஊடகங்களுக்கு ஒரு புற அழுத்தம் இருக்கும். அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு லாப நட்ட கணக்கு இருக்கும், சுய தேவைகள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது கொள்கை நிலைப்பாடு இருக்கும், வணிகம் சார்ந்த கொள்கை நிலைப்பாடு இருக்கும். அதன் அடிப்படையில் நாம் தமிழக கட்சியை ஒரு உண்மையான மாற்று அரசியல் மலர்றதை வந்து ஊடகங்கள் பெருவாரியாக விரும்புறதில்லை. அவங்களுக்கு வந்து இது போல கவர்ச்சி ஏதாவது வரணும், அது வந்து மக்களுக்கு வந்து அந்த காட்சியை போட்டு அவங்க கண்களுக்கு தீனி போன்னு நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு உண்மையான மாற்று அரசியல் மலருங்கிற அந்த சமூக பொறுப்புணர்ச்சி அக்கறை ஊடகங்களுக்கு கிடையாது.